ஃப்ளோனா என்ன? ஸ்டெடி ஃப்ளோனா என்ன? ஸ்டெடி ஃப்ளோ வந்து இன்கம்ப்ரெசிபிளா இருக்கணும் சார், இன்விஸ்கடா இருக்கணும், எல்லாமே ஜீரோவா இருக்க மாதிரி இருக்கணும் சார். டென்சிட்டி, வெலாசிட்டி. ஸ்டெடி ஃப்ளோக்கும் அன்ஸ்டெடி ஃப்ளோக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அன்ஸ்டெடி ஃப்ளோ வந்து கம்ப்ரெசிபிளா இருக்கும் சார். ஆக்சுவலா ஸ்டெடி ஃப்ளோனா அன்ஸ்டெடி ஃப்ளோனா ஃப்ளோ வந்து இரண்டு வகைப்படும், ஸ்டெடி ஃப்ளோ அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி அன்ஸ்டெடினாலே வந்து எதை பொறுத்து பேசணும் அப்படின்னா டைமை பொறுத்து பேசணும். டைமை பொறுத்து மாறாம இருந்தா அது ஸ்டெடி ஃப்ளோ. ஃப்ளோ வேரியபிள் டைமை பொறுத்து மாறாம இருந்தா அது ஸ்டெடி ஃப்ளோ. ஃப்ளோ வேரியபிள் டைமை பொறுத்து மாறுச்சுன்னா அன்ஸ்டெடி ஃப்ளோ. எஸ் சார். ம் எஸ் சார். யூனிஃபார்ம் ஃப்ளோ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன? டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறாம இருந்தா யூனிஃபார்ம் ஃப்ளோ சார். மாறுனுச்சு அப்படின்னா நான் யூனிஃபார்ம். அப்ப ஸ்டெடினா வந்து டைமை பத்தி மட்டும் தான் சொல்லணும். ஆனா நீ என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? கம்ப்ரசிபிள் இன்கம்ப்ரசிபிள் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி வீசுறீங்க. ஆனா ஸ்டெடியா அன்ஸ்டெடியான போது ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரணும்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைம். அதே போல யூனிஃபார்மா நான் யூனிஃபார்ம் ஒரே ஒரு தான் ஞாபகம் வரணும். என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்பேஸ். ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் ஆர் டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அதே போல கம்ப்ரசிபிளா இன்கம்ப்ரசிபிளா சொல்லும் போது வித் ரெஃபரன்ஸ் டு டென்சிட்டி ஞாபகம். கம்ப்ரசிவ் ஃப்ளோனா என்னது? கம்ப்ரெசிபிள் ஃப்ளோனா அன்ஸ்டெடி ஃப்ளோல தான் சார் கம்ப்ரெசிபிளா இருக்கும். நோ, அன்ஸ்டெடி ஸ்டெடின்ற டைம் பொறுத்து, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஸ்பேஸை பொறுத்து. இப்ப கம்ப்ரசிபிள் இன்கம்ப்ரசிபிள் வந்து டென்சிட்டியை பொறுத்தது. ஸோ 6 விஷயம் 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, இப்ப ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன என்ன அப்படின்னா, முக்கியமா கினமேட்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற இது வந்து கைனமேட்டிக்ஸ். கினமேட்டிக்ஸ்னா we are we are studying about the motion, studying about the motion without considering the force created the motion. Yes sir. மோஷனுக்கு காரணம் யாரு? ஃபோர்ஸ் தான் சார். ஃபோர்ஸ். ஆனா ஃபோர்ஸை பத்தி எதுவும் படிக்காம மோஷனை பத்தி மட்டும் படிக்கிற படிப்பு தான் ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ். கினமேட்டிக்ஸ்னாலே நம்ம மோஷனை பத்தி படிக்க போறோம்னு அர்த்தம். டைனமிக்ஸ்னா ஃபோர்ஸை பத்தி படிக்கிறது சார். ஃபோர்ஸை பத்தி படிக்க போறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ். ஸோ மோஷன் பாராமீட்டர்ஸ். மோஷன் அப்படின்றப்ப வாட் ஆர் த மோஷன் பாராமீட்டர்ஸ் யூ ஆல்ரெடி நோன்? மோஷன் எந்தெந்த பாராமீட்டர் வச்சுலாம் நம்ம கத்துக்கலாம்? ஒன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் 2 வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அப்புறம் ஜெர்க். 4மே வந்து மோஷன் பாராமீட்டர்ஸ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். வெலாசிட்டி என்ன எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் சார். ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி.
ஜெர்க்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சார் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஜெர்க். ஜெர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டிஸ்பிளேஸ்மென்ட் யூனிட் மீட்டர் சார். மீட்டர். வெலாசிட்டி யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஆக்சிலரேஷன் யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஜெர்க்கோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் கியூப். செகண்ட் கியூப். ஓகே, இப்போ நோட்டேஷனுக்கு வருவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி நோட்டேட் பண்ணுவோம்? எல். ஒய். வெலாசிட்டி ஒய் சார். வெலாசிட்டி நோட்டேட் பண்ணுவோம். பி. dy by பி. dt. dy by dt. dy by dt. Acceleration. dv by dt. d by dt or d square y by dt square. Yes sir. Jerk. dA by dt sir. Or d square v by dt square or d cube y by dt cube. okay sir. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. கினமேட்டிக்ஸ்னா we are going to study about the motion variables. அதை பற்றி தான் படிக்கணும். இப்ப fluid velocity எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதுவோம். v vector equal to u I cap plus v j cap plus w k cap. velocity Yes, vector நோட் பண்ணிட்டீங்களா velocity vector? Yes sir. Capital V vector equal to u I cap plus small v j cap plus w k cap. Yes sir. இப்போ இதோட மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா v vector modulus equal to square root of u square plus v square plus w square. Yes sir. Next, acceleration. Acceleration வந்து fluid acceleration வந்து இரண்டு வகைப்படும். Yes sir. fluid acceleration வந்து இரண்டு வகைப்படும். ஒன்னு local acceleration, இன்னொன்னு convective acceleration. Yes sir. அடுத்தது இப்ப லோக்கல் ஆக்சிலேஷன்னா என்ன? அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. லோக்கல் ஆக்சிலேஷனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, டெம்போரல் ஆக்சிலரேஷன். Yes sir. இப்ப லோக்கல் ஆக்சிலேஷனை டிஃபைன் பண்ணணும். வழக்கமா ஆக்சிலேஷன் என்ன அர்த்தம்? Rate of change of velocity. Rate of change of velocity with respect to time. Rate of change of velocity with respect to time. அதான் வந்து லோக்கல் ஆக்சிலேஷன். நேரத்தை பொறுத்து வெலாசிட்டி மாறுச்சுன்னா அதனால கிடைக்கிறது லோக்கல் ஆக்சிலேஷன் ஆர் டெம்போரல் ஆக்சிலேஷன் எழுதிங்க. அதே கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். இடத்தை பொறுத்து மாறுச்சுன்னா அது கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன், நேரத்தை பொறுத்து மாறுச்சுன்னா அது லோக்கல் ஆக்சிலரேஷன். Yes sir.
Yes, sir. அடுத்தது local acceleration in x direction. Local acceleration in x direction. Yes, sir. எப்படி நோட்டேட் பண்ண போறோம்? a suffix l suffix x. Yes, sir. a suffix l suffix x. ஃபார்முலா என்னன்னா dou u by dou t. dou u by dou t. Yes, sir. அடுத்தது convective acceleration in x direction. Yes, sir. Convective acceleration in x direction. Yes, sir. a suffix c suffix x Yes, sir. equal to u dou u by dou x plus b dou u by dou y plus w dou u by dou z. Yes, sir. Yes, sir. Next, total acceleration in x direction. Total acceleration in x direction. Yes, sir. Total acceleration equal to sum of the local acceleration and the convective acceleration. Therefore, a suffix x equal to al suffix x plus ac suffix x. அப்ப Yes, sir. சேர்த்து எழுதுனா என்ன வரும்? a suffix x equal to dou u by dou t plus u dou u by dou x plus v dou u by dou y plus w dou u by dou z. ரெண்டு Yes, சேர்த்து sir. எழுதணும். Yes, sir. இப்ப x டைரக்ஷன்ல வந்து ஆக்சிலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து y டைரக்ஷன். Local velocity in y direction. Local velocity, yes, sir. Sorry, local acceleration. Local acceleration in y direction. Yes, sir. அப்ப al suffix y equal to என்ன வரும்? Dou v by dou t. dou v by dou t அவ்வளவுதான். y னா v காம்போனன்ட் பயன்படுத்தும். அதே convective acceleration in y direction என்ன வரும்? அது வந்து v dou u by dou y plus w dou u. No, no. u தான் வரும். ஃபர்ஸ்ட் v வரும். u dou v by dou x. u dou v by dou x plus v dou v by dou y plus w dou v by dou z. ஆபரேட்டருக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் மாறுமே தவிர ஆபரேட்டர் வெளியே கையவே கூடாது. டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருக்குள்ள தான் கைய வைக்கணும், வெளியே கைய வைக்க கூடாது. அப்ப டோட்டல் ஆக்சிலேஷன் இன் y டைரக்ஷன் என்ன வரும்? லோக்கல் ஆக்சிலேஷன் y டைரக்ஷன் பிளஸ் கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் y டைரக்ஷன் கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க? dou v by dou t plus dou u by dou x plus v dou u by dou y plus w dou u by dou z, sir. அவ்வளவுதான், கம்பைன் பண்ணியாச்சு. அடுத்தது லோக்கல் ஆக்சிலேஷன் இன் z டைரக்ஷன்.
என்ன வரும்? Dou W by dou T, sir. Dou W by dou T. Yes. அடுத்தது convective acceleration in z direction. அதேதான் சார் dou U by dou X. விட்டுறீங்க. convective acceleration first U dou W by dou X. U dou W by dou X plus V dou W by dou Y plus W dou W by dou Z. Okay, sir. Okay, sir. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா acceleration A equal to AX I cap plus AY J cap plus AZ K cap. Acceleration equal to X component of acceleration I cap plus Y component of acceleration J cap plus Z component of acceleration K cap. Yes, sir. Yes, sir. Total acceleration கண்டுபிடிக்கணும்னா it is equal to A equal to square root of AX square plus AY square plus AZ square. Yes, sir. சரியா? சோ இந்த ஆக்சிலரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இது மூலமா நம்ம ஆக்சிலரேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ல எப்படி நோட்டேட் பண்ணுவோம்? பை Fine. பைனா 0 போட்டு ஒரு கோடு போடணும். இப்போ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அதுக்கும் வெலாசிட்டி காம்போனன்ட்டுக்கும் ரிலேஷன் என்னன்னா u ஈக்குவல் டு மைனஸ் dou phi by dou x. Yes, sir. v equal to minus dou phi by dou y. Yes, sir. சரி இப்ப டிஃபைன் பண்ணும் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை. எப்படி டிஃபைன் பண்றது? Rate of change of rate of change of நான் சொல்றேன் பாரு. பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் is the scalar function of space and time. Potential function is a scalar function of space and time. When it is differentiated with respect to some direction, with respect to any direction, comma, then it gives velocity, it gives negative of velocity component in that same direction. dou pi by dou x na minus u வருது இல்லையா? அதான் ஸ்டேட்மெண்ட்.
dou pi by dou y வந்து மைனஸ் v வருது இல்லையா? எந்த திசையில நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அந்த திசையில வெலாசிட்டி காம்பனண்ட்டை கொடுக்கும். அதான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். அடுத்தது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்ன? Stream function is a scalar point function of space and time. It gives the velocity. It gives the velocity component, which is at perpendicular to the Yes, sir. perpendicular to the velocity component of particular direction. இது எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா psi. Okay, sir. இப்ப dou psi by dou x, dou psi by dou x equal to minus v. Yes, sir. Okay. இப்ப u equal to dou psi by dou x. U, sir. அதாவது U. u equal to இப்ப நமக்கு என்னன்னா dou psi by dou x, dou psi by dou x பண்ணா நமக்கு v கிடைக்கும். dou psi by dou x V. பண்ணா நமக்கு v கிடைக்கும். v dou psi by dou x equal to v. dou psi by dou y வந்து minus u. Minus U. by dou Okay. y வந்து minus u. dou psi by dou x வந்து v. Okay, sir. dou psi by dou y வந்து minus u. Next, Cauchy-Riemann equation. Yes, sir. Cauchy-Riemann equation தான் ரெண்டு ஈக்குவேட் பண்ணுது. மேல இருக்க அந்த u இந்த u ஈக்குவேட் பண்ணா dou pi by dou x equal to dou pi by dou x equal to Yes, sir. dou psi by dou y. Yes, sir. dou pi by dou y equal to minus dou psi by dou x. Yes, sir. சரியா? சோ இதான் வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கான விளக்கம் Cauchy-Riemann. Next, Laplace equation. Laplace equation. Dou square pi by dou x square plus dou square pi by dou y square plus dou square pi by dou z square equal to 0. Here, do. அடுத்தது dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square equal to 0. Okay, sir. இதை வேற மாதிரி சொல்லலாம். del square pi equal to 0, del square psi equal to 0.
Dense soil. Okay, sir. Yes, sir. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது ஒரு கொஸ்டின் ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ்ல உள்ள கொஸ்டின் ப்ரோன் ஜோன். Okay, sir. சரியா? ஸோ இப்போ நீங்க உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் டு த கொஸ்டின். நோட்ஸை கையில வச்சுங்க, கேள்வியை பாருங்க. ஃபர்ஸ்ட் நோட்ஸை வந்து பிடிஎஃப் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வேலையா எதெல்லாம் கரெக்டா இருக்கு, எங்க தப்பா இருக்கு நான் பார்த்தேன்னா அப்ரிஷியேட் பண்ண முடியும். அடுத்தது நோட்ஸை கையில வச்சுக்கிட்டு சால்வ் த கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் உள்ள கொஸ்டின் மட்டும் ஸ்னாப் எடுத்து வித் ஆன்சரோட. ஃபார் ஸ்டீம் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டீம் ஃபங்க்ஷன் கொஸ்டின் மட்டும் பார்த்து பொறுக்க எடுக்கணும். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அந்த புக்ல இருந்து எடுக்கணுமா சார்? ஐசிடி புக்ல இருந்து. ஐசிடி புக்ல எடுக்கணும். யூ ஹேவ் டு டேக் போட்டோ அண்ட் சென்ட் இட். அப்படியே வரிசையா ஸ்டீம் ஃபங்க்ஷன் ஒரு 10 கொஸ்டின் மாட்டும். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் 10 கொஸ்டின் மாட்டும். வெலாசிட்டிக்கு 10 கொஸ்டின் மாட்டும். எல்லா கொஸ்டினும் அப்படியே ஒன்னா சால்வ் பண்ணிட்டே போட வேண்டாம். அப்போ கொஸ்டின் எக்ஸ்போசர் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வெறும் இது மட்டும் பார்த்தா கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணால பத்தாது. அதோட சேர்த்து கொஸ்டின் பார்க்கணும், டெஸ்ட்டும் எழுதணும். அப்பதான் வந்து ப்ராக்ரஸ் ஆவீங்க. ஸோ வந்து இப்ப அடுத்த டாஸ்க் வந்து உங்களுக்கான இது என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு கம்ப்ளீட் சால்வ் த கொஸ்டின்ஸ் பை ரெஃபரிங் த நோட்ஸ். ஓப்பன் நோட்ஸே வச்சுக்கிட்டு யூ ஹாவ் டு சால்வ் த கொஸ்டின். புரியுதா? ஸோ ஒரு 1 hour 1:30 வரைக்கும் சால்வ் பண்ணும். ஓகே சார். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் இது ஆரம்பிக்கலாம். அடுத்த டாபிக் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ஃபீல்ட். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ.